திரைப்பட இயக்குநர்கள் உள்ளிட்ட கலைஞர்கள் சிலர் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்று பேரணி ஒன்றை நடத்தினர். நாராயண்பேட்டை பாக் வீதியில் ஆரம்பமான இந்த பேரணியில் இலங்கை திரைப்பட இயக்குநர்கள் ஒன்றியம் மற்றும் தேசிய திரைப்பட கலைஞர்களின் அமைப்பு என்பன கலந்து கொண்டன. தேசிய திரைப்பட கூட்டுத்தாபன சட்டத்தில் திருத்தம் மேற்கொண்டு திரைப்பட காட்சிகளுக்கான டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை விரைவுபடுத்துவது உள்ளிட்ட சில விடயங்களுக்கு அதிகாரிகள் இணக்கம் தெரிவித்தாலும் அவை இதுவரையும் நிறைவேற்றப்படவில்லை என பேரணியில் கலந்து கொண்டவர்கள் சுட்டிக்காட்டினர். தற்போது நடைமுறையில் உள்ள 5 காட்சிப்படுத்தல் பிரிவுகளுக்கு பதிலாக 3 பிரிவுகளை நிறுவி திரைப்படங்களை காட்சிப்படுத்துவதில் உள்ள குளறுபடிகளை நீக்குவது, திரைப்பட விநியோகத்தை மேற்பார்வை செய்வதற்கான ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு நியமிப்பது ஆகிய கோரிக்கைகளையும் சினிமா கலைஞர்கள் முன்வைத்துள்ளனர். ஊடகத்துறை அமைச்சு வரை பேரணியாக சென்றவர்கள் தமது கோரிக்கை அடங்கிய மகஜரை அமைச்சின் மேலதிக செயலாளர் WCN அமரதுங்கவிடம் கையளித்தனர். ஊடகத்துறை அமைச்சனூடாக ஜனாதிபதிக்கு மகஜர் ஒன்றை அனுப்பி வைத்தோம். இந்த கலைஞர்களின் குரலை ஜனாதிபதி செவிமடுத்து அவர்களின் தொழிலை பாதுகாப்பார் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். திரைப்பட விநியோகத்திற்கான உரிய நடைமுறை ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை சினிமாவின் முன்னேற்றத்திற்கு இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும். டிஜிட்டல் தொழில்நுட்பத்துடன் இளம் தயாரிப்பாளர் படைப்புகளை உருவாக்குகின்றனர். அவர்களுடைய படைப்புகளை இலங்கை மக்களுக்கு வழங்க அவர்களுக்கு சம உரிமை வழங்கப்பட வேண்டும். திருத்தங்களை சட்ட மூலம் திரைக்களத்திடம் ஒப்படைத்துள்ளோம். தனியார் திரையரங்குகள் காணப்படுகின்றமையால் டிஜிட்டல் மயப்படுத்தலுக்கு பாரிய அளவில் நீதி தேவைப்படுகிறது. அதனை நாம் அவர்களிடம் கூறினோம். මේ වන විට නීති සම්පාදක දෙපාර්තමේන්තුවෙන් නීතිපති දෙපාර්තමේන්තුවට ඉදිරිපත් කරලා නීතිපති දෙපාර්තමේන්තුවෙන් ඒ නැවත සාකච්ඡා කරන්න කරමින් ඉන්නවා.